ஆஸ்ட்ரோ டிவி சப்ஸ்கிரைபர் மற்றும் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனே கைகூடும் மாதமாகவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல நன்மைகளும் கிடைக்க வேண்டுமென்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் கேது உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் எண்ணங்களை அலைப்பாய வைக்கும். உங்கள் சிந்தனையில் நிறைவான உணர்வு குறைவாக இருக்கும். நீங்கள் பெறுவது போதுமானதாக இல்லை என்றும் நீங்கள் நம்புவீர்கள். இது மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும். நீங்கள் வேலை செய்ய விரும்ப மாட்டீர்கள் மற்றும் வேலையில் இடையூறுகள் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படலாம். எனவே உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஏனெனில் ஒரு தவறு சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். வணிகர்கள் தங்கள் நிறுவனத்தில் சரியான பாதையில் இருப்பதால் அதை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் நிறுவனத்தில் சில புதிய நபர்களை ஈடுபடுத்துங்கள். இது உங்கள் நிறுவனத்தை வளர்ப்பதில் உங்களுக்கு உதவக்கூடிய புதிய நபர்களை சந்திப்பதை உள்ளடக்குகிறது. இதன் விளைவாக உங்கள் வணிகம் வளர்ந்து முன்னேறும். 5வது வீட்டில் இருக்கும் குரு மற்றும் புதன் இரண்டும் உங்கள் புத்திசாலித்தனத்தை சரியான திசையில் கொண்டு செல்லும். அறிவாற்றலும் மேம்படும் மற்றும் மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி உணர்வு இருக்கும். உங்கள் கடின முயற்சிக்கு வெற்றி பெறும் மற்றும் நீங்கள் நல்ல கல்வி முடிவுகளை அடைய தொடங்குவீர்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி உங்கள் 3ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து குடும்பம் மற்றும் குடும்ப விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பரஸ்பர உறவுகளில் பதட்டம் மற்றும் மோதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் நிலை உண்டாகும். உங்கள் வார்த்தைகளில் கசப்பு அதிகரிக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களை கசக்கும் மற்றும் உங்கள் உறவுகளை பாதிக்கலாம். குரு மற்றும் புதனின் செவ்வாக்கின் கீழ் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் மிகவும் அனுபவிப்பீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடான உங்கள் பிணைப்பு வலுவடையும். நீங்கள் அறிவையும் நம்பிக்கையும் ஒருவருக்கொருவர் விவாதிப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு புனித யாத்திரை செல்லக்கூடிய யோகம் உண்டு. நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி பரஸ்பர தலைப்புகள் மற்றும் எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். 5ஆம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானத்திற்கு பெரிய தடைகள் எதுவும் இருக்காது. உங்கள் வருமானம் சிரமமின்றி தொடர்ந்து பணம் மற்றும் பண பலன்கள் உண்டாகும். 4வது வீட்டில் ராகு சூரியன் மற்றும் சுக்கிரன் செல்வாக்கு இருப்பதால் சில முக்கியமான வீட்டு வேலைகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் உடல் நல கவலைகளுக்கு பணம் தேவைப்படும். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கமும் 4ஆம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கிரன் ஆகிய தாக்கமும் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்கள் கழுத்து அல்லது தோள்களில் விறைப்பு அல்லது வலியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்றும் வலது காதும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது. அதனால் நீங்கள் தக்க மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் உண்டாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு மேலோங்கும். நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர். நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை நீங்கும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டும். பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே வெற்றிகரமாகவும் முடியும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பணவரத்து திருப்தியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை இப்பொழுது இந்த மாதத்தில் செயல்படுத்துவீர்கள். புதியதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்குவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகலாம். மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும்.
கலைத்துறையினருக்கு பண வரத்து இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேரும். வேலை பளு காரணமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு சில காலம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள். உங்களது பொருட்களின் மீது நீங்கள் கூடுதல் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய பரிகாரம்: ஞாயிறு வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் சிவனை தரிசித்து அவர் கோவிலை சுற்றி வருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் பலனும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அன்பர்களே, அதை செய்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.